பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அது இது ஆபாசமாக பேசினது பிறந்து வந்து ஒரு 9 பிரிவு அதெல்லாம் போட்டு தஞ்சாவூரில் எஃப்ஐஆர். அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் அப்படின்னு உதயநிதி பேசினதா முதல்வர் விஜயை பற்றி அப்படின்னு சொல்லி நிறுத்தின போது த்ரிஷான்னு எல்லாரும் கத்துனாங்களா? எங்க தண்ணி வருதோ இல்லை அக்கா தண்ணி வரணும். உதயநிதியை வந்து உண்மையிலேயே கைது பண்ணக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இந்து மதத்திற்கு எதிரான ஒரு மத கலவரத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு பேச்சு. அப்போ ஏன் கைது பண்ணலான்னா அப்போ அவங்க ஆட்சி இருந்தது, அவங்க எப்படி பண்ணுவாங்க? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் திமுகவில், ஏலம் சுஜாதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் வாயை திறந்தாங்கன்னா வந்து காதல் கேட்குறவங்கலாம் வந்து போகும்போது ஒரு லிட்டர் டெட்டால் வாங்கி வாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும். யாரோ மீசா தான் காரணம்னு சொன்னீங்களா? அப்போ ஒன்றும் மீசான்னு ஒரு நடிகை இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்லை. மிசா தான் காரணம் சொன்னீங்களா? கை வச்சுப்பார் தொட்டுப்பார் அப்படின்னு வந்து அவங்க வசனம் பேசிட்டு நாளைக்கு காலையில் அவர் வந்து எல்லாருக்கும் முன்னால் அவர் சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துருப்பார். DK சிவகுமார். ஆமாம், அவர் முதல்வர் கர்நாடகா மிஸ்டர் விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் பேசியிருக்கார். டிஆர் பாலு அவர்கள் கூட அவர் நல்லது பண்ணதான் நினச்சிக்கிட்டு அவர் பாவம் பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிட்டார். வணக்கம் தென்னவன் மீடியா நண்பர்களே. இன்றைக்கு நம்முடன் திரு திருசக்தி சுந்தரராமன் அவர்கள் இணைந்துள்ளார் நேரடியான பதிவில். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சிவகுமார் சார், எப்படி இன்னைக்கு? ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சொல்றேன் சார். இன்னைக்கு ஒரு பரபரப்பான அரசியல் செய்தி. அது வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதியை தாவேக அரசு வந்து கைது பண்ணி இப்போ தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காரு. என்ன நினைக்கிறீங்க? தஞ்சாவூர் வரைக்கும் போய் சுற்றி காமிச்சு கூப்பிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் சார். அவரை கைது செய்து அங்கே வந்து அவர் தஞ்சாவூரில் வந்து காவிரி நீருக்கான போராட்டத்தில் வந்து அவர் வந்து தவறாக ஏதோ பேசிட்டாரு அப்படின்னு தான் அவர் கைது செய்யறதுக்காக தான் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, காலையில் 7:30 மணிக்கு அவர் வீட்டுக்கு போயிட்டாங்க கைது பண்ணுறதுக்கு. 11:15 வரைக்கும் ஒரே அங்கே திமுக தொண்டர்கள்லாம் வந்து தகராறு பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கிளியர் பண்ணி சென்னை மாநகர காவல்துறை ஆணையரும் கூட போயிருந்தார். ஏன்னா தஞ்சாவூரில் தான் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதில் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை அது இது ஆபாசமாக பேசினது பிறந்து வந்து ஒரு 9 பிரிவு அதெல்லாம் போட்டு தஞ்சாவூரில் எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரை வந்து அங்கேருந்து வந்த தஞ்சாவூர்லேருந்து ஒரு எஸ்பி லெவலில் வந்திருப்பாங்க. நம்ம இங்கே வந்து சென்னை, ஏன்னா சென்னையில் இருக்கிறதுனால கமிஷனருடைய அவங்களுடைய சென்னை காவல்துறையுடைய உதவி தேவை. காலையில் 7:30 மணிக்கே போயிட்டாங்க ஈசிஆரில் ஒரு வீட்டுக்கு. 11:15 மணி வரைக்கும் போராடி அதுக்கப்புறம் அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அதில் நிறைய வந்து கூத்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதிரி கூத்துகள் நடந்திருக்கு. ஒன்று அவர் என்ன பேசினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவிரி நீர் சமாச்சாரமாக வந்து அவர் வந்து பேசும்போது இந்த அரசு சரியாக செயல்படவில்லை, தாவேக அரசு. எல்லா அரசியல் ஆட்சியிலையும் இப்படி தான். திமுக இருக்கும்போது அதிமுக வந்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க, அதிமுக இருக்கும்போது திமுக சரியில்லைம்பாங்க. இப்போது தாவேக வந்தப்புறம் அவங்க 2 பேருமா வந்து சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு அரசியலில் எது பண்ணாலும் ஆளுங்கட்சி பண்ணுறது எதிர்கட்சியை எதிர்க்கணுங்கிறது வந்து நம்மளுடைய வழக்கம். மத்திய அரசில் வந்து மோடி எது பண்ணாலும் எதிர்கட்சிகள் எதிர்க்கணுங்கிறது எப்படி உண்டோ நம்ம இதில் அரசியல்ங்கிறது இதுதான். நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோம், மற்ற விஷயங்களுக்கு விமர்சனம் பண்ணுவோம், அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நல்ல சிந்தனைலாம் கிடையாது. ஏன்னா மக்கள் நலனை பற்றி நினைச்சால அந்த மாதிரிலாம் வரும். இது வெறும் அவரவர்களுடைய சுய லாபம் இது தானே. நம்ம நாட்டு அரசியலே பொதுவாக அப்படி ஆகிட்டதுனால அவர் பேசும்போது நடுவில் ஒரு இரட்டை அர்த்தத்தில் சொன்னார். என்னமோ தண்ணி வர வேண்டிய இடத்துல வரும் ஏதோ சொன்னார். அது வந்து அப்போ கூட்டத்தில் யாரோ அதுக்கு முன்னால் வந்து அவருக்கு ஒரே ஒரு கவலை தான் அப்படின்னு உதயநிதி பேசினதா முதல்வர் விஜயை பற்றி அப்படின்னு சொல்லி நிறுத்தின போது த்ரிஷான்னு எல்லாரும் கத்துனாங்களா? அப்போது உடனே பதிலுக்கு அவர் இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு நான் காவிரி நீரை சொன்னேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அவர் உள்ளுக்குள்ளே உண்மையிலேயே அதை நினச்சி கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது வந்து ஒரு பெரிய ஒரு குற்றமாக எடுத்து கைது பண்ணுற அளவுக்கு ஒரு விஷயமா தெரியல. இதை விட மோசமாக திமுக காரங்களாம் நிறைய பேசியிருக்காங்க.
உண்மைதான் சார். ஆனா அப்பெல்லாம் கைது நடவடிக்கை வந்து இவ்வளவு அக்ரெசிவா இல்லையே. அதைத்தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இதை விட உதயநிதியை வந்து உண்மையிலேயே கைது பண்ணக்கூடிய சனாதன தர்மத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு இந்து மதத்திற்கு எதிரான ஒரு மத கலவரத்தை உண்டு செய்யக்கூடிய ஒரு பேச்சு. அப்போ ஏன் கைது பண்ணலான்னா, அப்போ அவங்க ஆட்சி இருந்தது, அவங்க எப்படி பண்ணுவாங்க? திமுக ஆட்சியிலெல்லாம் அவர் பேசினார். அப்போ எதுக்காக சொல்றேன்னா, அந்த மாதிரி இதை விட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்கார் திமுகவில், ஏலம் சுஜாதான்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்கெல்லாம் வாயை திறந்தாங்கன்னா வந்து காதில் கேட்குறவங்கலாம் வந்து போகும்போது ஒரு லிட்டர் டெட்டால் வாங்கி வாஷ் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும், மோசமாக இருக்கும். எல்லா கட்சியிலையும் அந்த மாதிரி இருக்காங்க. அந்த கட்சியில் தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்ல அவங்க கொஞ்சம் அதிகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்எஸ் பாரதி அவர்கள்லாம் சமயத்தில் பேசுறது, மற்ற டிகே சிலங்கோன் பேசுனது அந்த சமயத்தில், இந்த பக்கமும் பல கட்சிகளில் இந்த மாதிரி பேசுகிறவங்க இது அதுக்குன்னே சில பேர் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பேசுறதுக்காகவே. ஆமாம். அந்த அப்படி இருக்கிற கடத்தில் எப்படி உதயநிதியை வந்து அந்த மாதிரி பேசணும்னு எதிர்பார்க்க முடியும்னு புரிஞ்சுக்க முடியல. இல்லை, அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இந்த வழக்கு வந்து சட்ட ரீதியாக நிற்குமான்னு கேட்டால் 1% கூட நிற்பதற்கு வாய்ப்பில்லை. அவர் வந்து நான் எங்கே த்ரிஷாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன் அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி அதுலேயே முடிஞ்சு போச்சு. இல்லை பொதுமக்கள் நிறைய பேர் கத்துனாங்க, உடனே நீங்கள் பேசுனீங்க, அப்படியா கத்துனாங்களே, என் காதில் விழல, முடிஞ்சு போச்சு. அதாவது நீங்கள் இப்போ இவங்களுக்கும் வந்து அது அவ்வளோ தூரமாக தெரியாமல் இருக்கும். வழக்கறிஞர்லாம் இருக்காங்க, ஆலோசகர்லாம் இருக்காங்க சார். இப்போ உதயநிதி கூட சேகர் பாபுவும் மா சுப்பிரமணியமும் கூட வந்து கூடவே பயணிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு பயம் இருக்குமா? இல்லை, அவங்களுக்கு வந்து சேகர்பாபுக்கு வந்து நடுவில் இப்போது வீட்டுக்குள்ளேயே வரவேணான்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அதில் ஏதாவது கொஞ்சம் அது சரி பண்ணிக்க முடியுமான்னு அவர் போவார். மா சுப்பிரமணியம் பொதுவாக சென்னை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்று சேகர்பாபு, வட சென்னையில் தென் சென்னையில் மாசு அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமாக உள்ளது. அந்த வகையில் போகிறாங்க. இப்போ என்ன உதயநிதி என்ன பிடிச்சி உள்ளே வச்சு அடிச்சிடவா போகிறாங்க? நடக்குமா என்ன தெரியல சார். ஆனால் மீசா காலத்தில் வந்து அவர் அப்பா ஸ்டாலினை வந்து அரெஸ்ட் பண்ணதா சொல்லிப்பாங்க, மீசா தான் காரணம்ன்ட்டு. இப்போ இவர் வந்து அரெஸ்ட் ஆகி தன்னுடைய அரெஸ்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறாரு. மீசான்னு ஒரு நடிகை இருந்தாங்களா? யாரோ மீசா தான் காரணம்னு சொன்னீங்களா? அப்போ ஒன்றும் மீசான்னு ஒரு நடிகை இருந்துதான் எனக்கு ஞாபகம் இல்லை. மிஸ்ஸா தான் காரணம் சொன்னீங்களா? தெரியல, நமக்கு தெரியாத யாராவது நடிகை எப்போ இருந்ததாங்களா நம்ம தெரியல. ரைட்டு, வேறு ஏதோ கைதானாருன்னு சொல்லுவாங்க, மிஸ் ஆனாலன்னு அவங்க சொல்லிக்கிட்டாங்க, அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, மக்கள் நலனுக்கான எவ்வளோ விஷயங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் எல்லா மாவட்டங்கள்லேயும் வந்து திமுக வர்சஸ் தாவேகான்னு ஒரே கலாட்டா. ஆமாம். ஸோ தாவேகா கடங்க ரொம்ப கொண்டாடுறாங்க, விஜய்க்கு எவ்வளோ தைரியம் இருக்குது பாருங்கன்ட்டு. பாருங்க, ஒரு கை வச்சார் பார்த்தீங்களா உதயநிதி. என்னென்னா நாளைக்கு சட்டமன்றத்தில் அவர் வந்து உட்காரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களா? இப்போ சரி, இப்போ இன்னைக்கு காலையில் வந்து நடந்த உயர்நீதிமன்றத்தில் நடந்த கூத்து அதோட பெரிய கூத்து. காலையில் போய் அவர் கைது பண்ணக்கூடாதுன்னு திமுக வழக்கறிஞர்கள்லாம் பேசுகிறோன்னே அவர் நீதிபதி அவர்கள், மாண்புமிகு நீதிபதி அவர்கள் வந்து அவரை கைது பண்ணக்கூடாது 12 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் பெட்டிஷனே யாரும் ஃபைல் பண்ணல. ஓரல் ரிக்வஸ்ட்டுக்கே அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துட்டாரு. சரி, தீர்ப்பு கொடுத்தா வந்து ஓரலாக தானே தீர்ப்பு கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் ஃபைலே பண்ணலைன்னால் தீர்ப்பு நம்பர் ஆகி இப்போ பெட்டிஷன் வந்தால் தானே தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்க முடியும். இடைக்கால தீர்ப்போ ஆமாம் ஏதோ ஒன்று அது கொடுக்க முடியாமல் போச்சு. இவங்க என்ன போலீஸில் என்ன பண்ணாங்க? கவலைப்படல. ஏன்னா அது தீர்ப்பாகி டைப்பாகி கையெழுத்தாகி அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருடைய செல்ஃபோனுக்கு வந்தால் தான் கைதை வந்து நிறுத்தணும், இல்லைன்னு நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அது அவங்களுக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க, தெரியும், கமிஷனர்லாம் இருக்காரு சொல்லியிருப்பாங்க. அவங்க கைது கொண்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் 12 மணிக்கு இதுக்கு வரும்னார் இல்லையா விசாரணைக்கு. 12:40 வரைக்கும் நான் வந்து ஹைகோர்ட்டில் நமக்குள்ள தொடர்புல பயன்படுத்தேன். வரல. ஏன் வரலன்னு ரிஜிஸ்ட்ரார் வந்து கேஸ் எடுக்க மாட்டேன்ட்டாராம் பதிவாளர். அவர் ஏன் எடுக்க மாட்டேன்னு சொல்கிறாருன்னா, இப்போ ரிஜிஸ்ட்ரார்ங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு ஈக்குவலான ஒரு அந்தஸ்தில் இருக்கிறவர். அவரே எடுக்க மாட்டாருன்னா என்ன பெட்டிஷன் திமுகலேருந்து கொடுக்குறாங்க? இந்த இடைப்பட்ட காத்தாலேருந்து அந்த 12 மணிக்குள்ள அவரை கைது செய்யக்கூடாது. கைது செய்து வண்டியில் ஏற்றி தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ கைது செய்யக்கூடாதுன்னா இட் இஸ் இன்ஃப்ரக்சுவஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் லீகல் டேர்ம்ஸில். அது முடிஞ்சு போன விஷயம். ஓகே, நாட் வேலிட். முடிஞ்சு போன விஷயத்துக்கு தீர்ப்பு கொடுக்க முடியாது. நீங்கள் வந்து
ஒரு இந்த இடத்துல வீடு கட்டக்கூடாது அப்படின்னு ஒரு 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 கேஸ் போடுறீங்க. வீடு கட்டி முடிஞ்சு கிராமப்பிரவேசம் ஆகி 1 மாதம் குடுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இந்த வீட்டில் யாரும் இருக்கக்கூடாதுன்னு கேஸ் போடலாம். ஆமாம். ஆனால் வந்து வீடு கட்டக்கூடாதுன்னு அந்த மாதிரி ஒரு டேர்ம்னு வச்சுங்க. அந்த இன்ஃப்ரக்சுவஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையில் இது எப்படி அவர் தான் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க தஞ்சாவூருக்கு. இப்போ போய் கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் எப்படி வருதுன்னு சொல்லி அவர் கேஸே அதாவது நம்பர் பண்ணலன்னா விசாரிக்க முடியாது. இதுதான் இப்போ என்ன நடக்கும்னு உங்களுக்கு தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, அவர் சாயந்தரம் 5:30 மணி வாக்கில் ஒரு போய் சேருவார். 6 மணி நேரத்தில் போய் சேரலாம் தஞ்சாவூருக்கு. போனால் அங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு சட்டப்படி அங்கே ஒரு தஞ்சாவூர் மேஜிஸ்ட்ரேட்டு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு மட்டும் போய் இவரை ரிமாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கணும். அந்த ரிமாண்ட் பண்ணலாம். பண்ணுனா 14 நாள் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு அவரை சிறைக்கு அனுப்பலாம். நான் சொல்றது அனுப்பலாம். சட்ட ரீதியாக என்ன பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். இல்லை சொந்த ஜாமீனில் அவரை விடுவிக்கலாம். என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் வந்து பெரிய ஒரு குற்றமோ இல்லை இதில் வந்து அவர் இந்த வார்த்தையை தான் இப்படி தான் இந்த அர்த்தத்தில் சொன்னார்னு ஒரு இன்டர்பிரட்டேஷன் தான். கை வச்சுப்பார், தொட்டுப்பார் அப்படின்னு வந்து அவங்க வசனம் பேசிட்டு நாளை காலையில் அவர் வந்து எல்லாருக்கும் முன்னால் அவர் சட்டமன்றத்தில் வந்து உட்கார்ந்துருப்பார். இதுதான் நடக்க போகுது. நம்மளுடைய இது என்னென்னால் இதில் மக்கள் நலன் எங்கே இருக்குது? கரெக்ட் சார், நியாயமான கேள்வி. காவிரியில் தண்ணி வரல, விவசாயிகள் பிரச்சனை சார். ஆடிப்பெருக்கு நேற்றுக்கு ஆடிப்பெருக்கு தண்ணி இப்போ நான் ஆடி மாதம் வந்து காவிரியில் வந்து அப்படியே புரண்டோடும். ஆமாம், நான் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவன், அதனால் எனக்கு தெரியும். கண்ணாலேயே பல முறை பார்த்துருக்கோம். அதே மாதிரி அந்த பக்கமும் கொங்கு பக்கமும் பார்த்தீங்கன்னா ஈரோடு அந்த சைட்லாம் காவேரி அப்படியே பொங்கி வழியும். இந்த சமயத்தில் தண்ணி ஓடும், அவ்வளோ சரளமாக ஓடும். அப்போ ஆடிப்பெருக்கு பேரே அதானே சார், பெருக்கு. ஆடிப்பெருக்கு ஃப்ளோ அப்படிங்கிறது தான். அந்த பெருக்கை வந்து கொண்டாடுறாங்க. அது 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 கொண்டாடுறது அது நம்மளுடைய விவசாயம் சார்ந்த ஒரு பண்பாடு, ஒரு ஒரு பாரம்பரியம். அதில் வந்து அதுக்குன்னு எந்த இது வந்து ஒரு குறிப்பிட்ட சாதிகள் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க கொண்டாடுறது ஆடிப்பெருக்கு. அந்த மாதிரி கொண்டாடுவாங்க. ஏதோ ஒரு பதார்த்தங்கள் இதெல்லாம் பண்ணி ஸ்வீட்டு மாதிரி ஏதோ பூஜை பண்ணி ஏதோ பண்ண ஒரு பழக்கம் அவங்க. நேற்று பல இடங்களில் காவிரியில் தண்ணியே இல்லாமல் பாட்டிலில் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் அதை வச்சு தண்ணியை ஊற்றிட்டு ஏதோ அவங்களுக்கு வந்து பண்ணணும். அதுலேருந்து எடுத்து மேலே தெரிச்சுக்கணும். ஓட்டினாந்தாலும் அதுலேருந்து எடுத்து தெரிச்சுக்கிறது வெறும் மண்ணாக தானே இருக்குது அப்படின்னு. சில இடங்களில் வந்து மோட்டர் வச்சு பம்பு போட்டு கொஞ்சம் தண்ணி வர வச்சு அதில் இப்படி ஒரு என்ன சொல்கிறது அவலமான ஒரு சூழ்நிலை இருக்கேங்கிறத பற்றி ஆளுங்கட்சியான தாவேகாவும் கவலைப்படல, எதிர்கட்சிகளான திமுக உட்பட்ட எதிர்கட்சிகளும் கவலைப்படல. அதை விட்டுட்டு யாரோ ஏதோ ரெட்டை அர்த்தத்தில் பேசிட்டாங்கன்னா அப்படியே பேசினாலும் அது வந்து நேரடியாக பேசலாம், மறைமுகமாக பேசினதாக வச்சுக்கிட்டா கூட அதை எப்படி வேணாலும் இன்டர்பிரேட் பண்ணலாம். அது ஒரு பெரிய விஷயமா, தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்த விஷயமா, ஒரு பர்சனல் மேட்டர். யாருக்கு யார் மேலே எதனால் எரிச்சல் அப்படிடைய பின்னணிக்கு நம்ம போக வேண்டாம். ஏன் வந்து அந்த பர்சனல் எரிச்சல் ஒருத்தருக்கு ஒருத்தர்ன்றதெல்லாம் வந்து நம்ம நாகரிகம் கருதி அது போல. அது எதுக்கு? அது மாதிரி எல்லா அரசியல்வாதிகளுக்குமே அவர்களுடைய மறுபக்கம்னு பார்த்தீங்கன்னா அந்த மறுபக்கம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அது அந்த மறுபக்கத்தை வந்து நம்ம விமர்சிப்பதே கூட நாகரிகமாக இருக்காது. நமக்கு நாகரிகமாக இல்லை, அவர்களுக்கு நாகரிகமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு நாடகம் வந்து தாவேக அரசு செய்திருக்க வேண்டியதில்லை. இது வந்து அவங்க வந்து ஏதோ எதிர்கட்சியான திமுகவை டேமேஜ் பண்ணுறதா நினச்சி பண்ணியிருந்தாங்கன்னால் இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும், பூமராங் ஆகும். ஓகே, இவர்களுக்கே கடைசியில் ஒன்றும் பெருசாக ஆகிட போகிறதில்லை. அப்படிங்கும்போது நீங்கள் பண்ணீங்க, ஆனால் நாங்கள் வந்து எப்படி வெளியில் வந்துட்டோம் பற்றியா அப்படின்னு அவங்களுக்கு வந்து இன்னொரு திமுகவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்தா மாதிரி தான் இது வரும். இது அவசியமே. ஒரு ஊழல் குற்றச்சாட்டு, அந்த ஊழலுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது, அப்போ கைது பண்ணுங்க. அது கோர்ட்டில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சும்மா இந்த ஏதோ அது பேசினார் இது பேசினார் தாவேகா இது மாதிரி செய்யறது இது வந்து ரிப்பீட்டடாக இருக்குது. நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை பார்த்தோம், விளாதிக்குள்ள மார்க்கண்டேயன் பார்த்தோம். இப்போ வந்து அதான் சொல்கிறேன், நீங்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸில் என்னாச்சு, சொந்த ஜாமீன் கொடுத்து வெளியில் வந்து. ஆமாம், மார்க்கண்டேயன்லையும் போனார் தான், இப்போ அவர் பெயிலில் வந்துட்டார். இன்ஃபேக்ட் உண்மையிலேயே மார்க்கண்டேயன் பேசுனது வந்து அதிகப்படி தான். எலும்பை உடைப்போம் சொன்னது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, யாருக்கும் நம்ம மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால்
சில சமயங்களில் வந்து சில விஷயங்களை வந்து புறந்தள்ளி விட்டு போவது வந்து ஒரு நாகரிகமாக இருக்கும். ஆமாம். இப்போ நம்ம ரோட்லேயே போகிறோம், ஒரு நம்ம வண்டியில் போகிறோம், நம்ம பைக்கில் போகிறோம், காரில் போகிறோம், அவன் தப்பாக குறுக்க வந்திருப்பான், இல்லை எதிரில் ராங் சைடில் வந்திருப்பான், என்னப்பா இப்படி வரியேன்னு கேட்டால் அவன் நம்மளை கெட்ட வார்த்தையில் திட்டிட்டு போவான். ஆமாம். அந்த இடத்துல பதிலுக்கு அவனை விட நமக்கு 4 கெட்ட வார்த்தை கூட தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லி விட்டுட்டு போனால் உங்களுக்கு தான் மனசு நிம்மதி. கரெக்ட். இல்லை நீங்கள் பதிலுக்கு திட்ட ஆரம்பித்து அவன் மறுபடியும் மாறி மாறி திட்டிக்கிட்டா அன்னைக்கு பூரா உங்களுக்கு தான் வந்து மூட் அவுட் ஆகிடும். எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் மனசு ஓடாது, இல்லை ஒழுங்காக செய்ய முடியாது. ஸோ நீங்கள் அவனுக்கு நீங்கள் கருணை காமிக்கணுங்கிறது இல்லை, உங்கள் பேர்லேயே நீங்கள் முதல்ல வந்து கருணை காமிச்சுக்கணும், உங்களுடைய பீஸ் ஆஃப் மைண்டுக்காக. அந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து அதை ஒதுக்கி விட்டு போவது தான் வந்து சாதுரியமாக இருக்கும். என்னை பொறுத்தவரை உதயநிதி வந்து ஒரு என்ன சொல்கிறது, கள்ள அர்த்தத்தோட இரட்டை அர்த்தத்தில் பேசியிருக்காருன்றது புரியுது. அவர் நக்கலாக சிரித்த போதெல்லாம் வந்து நம்ம இல்லைன்னே சொல்லலை, உதயநிதி அப்படியே இதுவாக பேசினார், அதை வந்து இவங்க தப்பாக வேணும்ட்டே திரிக்கிறாங்கன்னு அவர் விஷமமாக தான் பேசினார். ஆனால் சட்ட ரீதியாக அது நிற்காதே, யாரையும் பேர் சொல்லி குறிப்பில்லையே. நீங்கள் அதே மாதிரி இன்னொரு இடத்துல பேசும்போது அதே மாதிரி விஷமமாக பேசிட்டு போங்க, எப்படி பேசலாமோ அப்படி பேசி அந்த அந்த சட்ட எல்லைக்குள் எப்படி பேசலாமோ பேசி போங்க. அதனால் இது ஒரு அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இதை செய்து தாவேக அரசு ஏற்கனவே 2-3 தடவை சூடுபட்டும் வந்து இன்னும் அந்த அவங்களுக்கு அந்த வரல. இப்போது அவர் சொல்கிறாருன்னா நம்ம உங்கள் பேர் கொண்டவர் தான் டி.கே. சிவகுமார். ஆமாம், அவர் முதல்வர் கர்நாடகா. மிஸ்டர் விஜய் இஸ் அன் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன்னு பேசியிருக்கார். உண்மையிலேயே எனக்கு வந்து இப்போ கூட வேற ஒரு நிகழ்வில் பேசி வந்தேன். அப்படி சொல்வதற்கு அவருக்கு எந்த விதமான அதிகாரமோ உரிமையோ இல்லை. நிச்சயமா இல்லை. ஏன்னா விஜய் அவர் என்ற தனிப்பட்ட நபரை மட்டும் அவர் விமர்சிக்கவில்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் முதல்வரை விமர்சிக்கிறார். உண்மை. அப்போ தமிழ்நாட்டை அவமானப்படுத்துவதாக ஆயிடுது. கரெக்ட். விஜய்க்கு மெஜாரிட்டி இருக்கா இல்லையா, குறைச்சிருக்கா கூட இருக்கா, அது 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 நாங்கள் பார்த்துக்கிறேன். எங்கள் தமிழ்நாட்டில் அவருக்கு ஓட்டு போட்டவங்களும் இருக்காங்க, போடாதவங்களும் இருக்காங்க. ஆனால் இன்னொரு மாநில முதலமைச்சராக இருந்து கொண்டு பக்கத்து மாநில முதலமைச்சரை வந்து இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன் என்று சொல்லுவது வந்து நாகரிகம் இல்லாது, கண்டிக்கத்தக்கது. அப்போ நம்ம தமிழ்நாட்டையே சொன்ன மாதிரி தான் கோவப்படுது. எனக்கு என்ன புரியலன்னா, அப்படி வரக்கூடிய இதே சமயத்தில் நானே வந்து எத்தனையோ நிகழ்வுகளை தாவேகாவுடைய நல்ல விஷயங்களை பாராட்டி இருக்கிறேன், தவறுகளை குறைபாடுகளை விமர்சனம் செய்கிறோம். ஆனால் நம்ம முதல்வர்னா ஸ்டாலின் அந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு அதே கோவம் தான் வரும், எடப்பாடி அந்த இடத்துல இருந்தாலும் அதே கோவம் தான் வரணும். அப்படி இருக்கும்பொழுது நீங்கள் இப்படிலாம் செய்யும்போது என்ன ஆகும், இதே மாதிரி இன்னும் மற்றவர்களும் பேசக்கூடிய ஒரு நிலைக்கு நம்மை வந்து கொண்டு போய்க்கக்கூடாது. என்னை பொறுத்தவரை தாவேக அரசு இன்னும் கொஞ்சம் சட்ட ஆலோசனை எல்லாம் சரியாக செய்து எங்கே கை வச்சா கரெக்டாக, நம்ம எதோ சொல்ல இந்த கேரம் போர்டில் அப்படி கரெக்டாக போட்டால் அந்த நேரம் அந்த காய் நாங்கள் போய் விழணும். கச்சா முச்சான்னு மாதிரி டாம் டூம்னு சத்தம் வரா மாதிரி அடித்தா மட்டும் பத்தாது, அந்த விழ வேண்டிய குழியில், அந்த பையில், அந்த வெற்றி பையில் விழ வேண்டும். அதை கொஞ்சம் யோசனை பண்ணி ஆலோசித்து, ரெண்டாவது மக்களுக்கும் அந்த காரணம் வந்து நியாயமாக தெரியணும். இப்போது செந்தில் பாலாஜி வந்து அவர் குற்றம் ஊழல் செய்தார், அது செய்தார்லான்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து செந்தில் பாலாஜி கைது செய்தார், நான் சொல்கிறது முன்னால் இந்த இடி. ஆமாம், ஒரு 8 மாதமாக நம்ம உள்ள யாராவது பொதுமக்கள் வந்து அதை பற்றி கொஞ்சமான சட்டம் பண்ணாங்களா? திமுக ஆட்டில் அது வழக்கம் போல் அவங்க வந்து முட்டு கொடுத்து பேசுனாங்க, அவர் தியாகி தீரர்னு பேசுனாங்க. டிஆர் பாலு அவர்கள் கூட அவர் நல்லது பண்ணதான் நினச்சிக்கிட்டு அவர் பாவம் பேண்ட்லேயே ஒன்றுக்கு போயிட்டார். ஏப்பா தியாகி தீரர்லாம் பேண்ட்டில் ஒன்றுக்கு போகிறவங்களாம் தியாகி தீரர்னு சொன்னீங்கன்னா, நாங்கள் சுதந்திர போராட்ட காலத்தில் இவர் தியாகி அவர் தீரர்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ தீரர் தியாகின்றதுக்கு தப்பான ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டாங்க. ஆனால் பொதுமக்களில் யாருமே வாயை திறக்கவில்லை. இதில் திமுக வந்து சப்போர்ட்டாக இல்லையாங்கிறத விடுங்க, எதை கேட்டால் அவர் ஏதோ ஊழல் பண்ணியிருக்காரு, அதாவது பண்ணியிருக்காருன்றது எல்லாருக்கும் தெரியுது. நிரூபிக்க முடியுதா இல்லையா கோர்ட்டில், அது வேறு விஷயம். அப்போது மக்கள் வந்து ஆமாம் இது கரெக்டு தான். ஆனால் இப்பொழுது உதயநிதி அவர்கள் விஷமமாக பேசினார், இரட்டை அர்த்தத்தில் பேசினார் என்று தெரிந்தாலும் இது ஒரு பெரிய விஷயம், இதுக்கு போய் கைதா அப்படின்னு பொதுவாக கேட்கும்போது இது தாவேக அரசுக்கு எதிராகத்தான் திரும்பும் மக்களுடைய பார்வையில். இதை தவிர்த்திருக்கலாம். இனிமேலாவது
தாவேகா தலைமை, அதாவது தமிழக அரசு முதல்வர் அவர்கள் கட்சி தலைமை, ஆட்சி தலைமை, இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் ஆராய்ந்து ஆலோசித்து செயல்பட வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கொள்கிறோம். இல்லைன்னா தமிழ்நாடு இங்கிலீஷில் அழகான ஒரு வார்த்தை இருக்கு, இட் வில் பிகம் அ லாஃபிங் ஸ்டாக். கரெக்ட் லாஃபிங் ஸ்டாக். கேலிக்குரியதாக ஆகிவிடும். போதும், வேண்டாம், இதுவரை பட்ட அவமானங்கள் போதும், இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள், ஆராய்ந்து செயல்படுங்கள், ஆலோசித்து செயல்படுங்கள். மக்கள் நலனுக்காக எதையுமே நீங்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் நலனுக்காக பண்ணு. அப்போ மக்கள் உங்கள் பின்னால் நிற்பாங்க. இது மாதிரி இப்போ என்ன சொல்கிறது, சில்லறைத்தனமாக ஒரு 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 பர்சனல் வன்மம், அவர் பேசியது தவறுன்னே வச்சுப்போம், அதை பெரிதுபடுத்தி அவரை இப்போ பெரிய ஒரு கதாநாயகராக்கி விட்டீங்களே. சேலம் வரைக்கும் சும்மா ஜாலியாக ஏறி போயிட்டு திரும்பி வந்துட போகிறாரு, அவர் ஒரு பெரிய தியாகி தீரர்னு ஆக்கி விட்டீங்களே. அவரை தேவையில்லாத விஷயம் இல்லையா? புரிஞ்சுக்க வேண்டியவங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. நன்றி சார். மிக்க நன்றி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அதுபோல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரங்கள் அன்போடு கேட்டுக்கிறேன். வணக்கம் சார். நன்றி சார். வணக்கம். நன்றி.